ஐயா அசோக்குமார் ஐயா எங்களுக்கு வந்து பார்க்கணும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மழை பெஞ்சிட்டு இருக்க ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணணும். எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இங்கே கிடக்குறோம். பட்டா இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் மழையில் கிடந்தாலும் சாகலாம். எங்களுக்கு முக ஸ்டாலின் ஐயா வந்து பார்க்கணும். அசோக்குமார் ஐயா எங்களுக்கு வந்து பார்க்கணும். இந்த மழை காலத்தில் எங்களுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணணும். ஐயா எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா ஐயா பண்ணணும். மக்களுக்கு நன்மை பண்ணணும். எங்களுக்கு பட்டா தரேன்னு சொன்னாரு, வீடு வாசல் கட்டி தரேன்னு சொன்னாரு, ரோடு போட்டு தரேன்னு சொன்னாரு, ஒத்த சர்வீஸ் தரேன்னு சொன்னாரு. எதுவுமே கேட்கல. இப்ப பட்டா கேட்கிறோம், வீடு வாசல் கேட்கிறோம், ஒத்த சர்வீஸ், ரோடு கேட்கிறோம். எதுவுமே எங்களுக்கு அது வரல. அது இன்னுமே வாழ்வாதாரங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு எந்த அதிகாரியும் பார்க்கல, பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. இப்ப 10 நாளா மழை பெய்யுது. ஏதோ அதிகாரிகள் எம்எல்ஏவோ அதிகாரியோ வந்து உங்களை பார்த்தாங்களா? எதுவுமே எந்த அதிகாரியும் வந்து எங்களுக்கு பார்க்கல. இப்போ 2 வாரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்கிட்ட நாங்க தொழிலுக்கு போனோம், வியாபாரத்துக்கு போனோம். நிவாரணம் எங்களுக்கு எதுவுமே வரல. எங்களுக்கு ஏதாச்சும் காய்கறி அரிசி பருப்பு எதுவுமே வரல. எங்களுக்கு நிவாரண பணத்துக்கு கூட வரல. நாங்க மழையில கடந்து சாப்பிடுறோம். நாங்க என்ன தொழில் பார்த்து வியாபாரம் பண்ணி சாப்பிடுவோம். மழையில நாங்க எங்கிட்ட போய் வியாபாரம் பார்ப்போம். அன்னைக்கு தொழில் பார்த்து வியாபாரம் பண்ணி பொறிச்சு திங்கிறோம். தமிழ்நாட்டுல குறிப்பா இந்த பட்டுக்கோட்டை பகுதியில உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? ரொம்ப வாழ்வாதாரம் அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல இருந்து ஆதி காலத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை தான் நாங்க இன்னும் வாழ்றோம். உங்களுக்கு வங்கி லோனோ இல்லை சிறு தொழில் கடனோ இல்லை பயிற்சியோ எதுவும் கொடுத்தாங்களா? சொல்லுங்க. கார்கோ லோன் கேட்டுட்டே இருந்தான். ஐயா முக ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாரு. கடன் போட்டு கொடுக்க சொல்லி லோன் போட்டு அது தார்கோவில் எழுதி கொடுத்து இருக்கோம். அது இன்னும் எங்களுக்கு வந்த பாடு இல்லை. அது வந்துருந்தா கூட நாங்க ஏதாச்சும் ஒரு தொழில் ஒரு வீடு வாசல் கட்டி நாங்க ஒரு கீர்த்தி 4 கட்டு போட்டு வீடு வாசல் கட்டி ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி வியாபாரம் பார்த்து பொழிச்சு திணிருப்போம். அதுவும் கூட இன்னும் வரல எங்களுக்கு. ஐயா அது உடனே எங்களுக்கு பேங்க்ல கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ற மாதிரி ஐயா நன்மை வச்சு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தினாங்க. அந்த முகாம்ல போய் சந்திச்சு பட்டாலாம் கேட்டீங்களா? முகாமத்துல நாங்க வந்து எழுதி போட்டோம், மனு எழுதி போட்டோம், பட்டாவுக்கும் எழுதி போட்டோம், வீடு வாசலுக்கும் எழுதி போட்டோம், ரோடுக்கு ஒத்த சர்வீஸுக்கு எல்லாத்துக்கும் நாங்க எழுதி போட்டோம். இங்க இருக்க நரிக்குற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட வேண்டும்? இங்கே மொழி பட்டா வேணும், வீடு வாசல், ஒத்த சர்வீஸ் அதெல்லாம் இல்லாம தான் இப்போ கஷ்டப்படுறோம். எங்க ஜாதிகள் மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கஷ்டப்படுறோம். அந்தந்த ஊருக்கெல்லாம் பட்டா வீடு எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. எங்க ஊருக்கு தான் நல்லா வீடு வரல, பட்டா வரல, ஒத்த சர்வீஸ் கொடுக்கல. அது அன்னைக்கு கொக்கி போட்டு எல்லாம் வீட்டில் எல்லாம் லைட் எரிச்சு படுக்கிறோம். படுக்கிறோம் பிள்ளைங்க வாங்கி பச்சை எல்லாம் படுக்கிறோம். அங்கிட்ட தலையில மழையில வீடெல்லாம் நெளிஞ்சு போச்சு. கரண்ட்டுக்கு தான் கேட்டோம், எல்லாம் கொக்கி போட்டிருக்கோம். சர்வீஸ் கொடுக்கல, கொக்கி போட்டு அங்கங்க வீட்டுல வச்சு லைட் எரிஞ்சு படுக்கிறோம். ஆபத்தான விஷயம் இல்லமா அது? வருஷமா இங்க வாழ்றோம்னா கொக்கி வந்து சர்வீஸ் கேட்டு பார்த்திருக்கோம். சர்வீஸ் எங்களுக்கு கொடுத்த பாடு இல்லை. அவங்க வந்து கொக்கி போட்டு ஆபீஸ்காரங்களும் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. வீட்டுக்காரங்களும் சொல்றாங்க. வீட்டுக்காரங்க அவங்களே அப்ளிகேஷன் எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கு பட்டா கேக்குறாங்க. வீட்டுக்கு பட்டா கொடுக்கலாம்னு டிஆர் கூட வந்து சொல்லியிருக்காரு. விபிகார் வந்து சொல்லியிருக்காரு, ஏடி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி ஓட்டு கேட்ட அசோக்குமார் வந்து அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்து அதுக்கான ஏற்பாடு பண்ணாரா? இன்னும் வந்து பார்க்கவே இல்லை. சொல்லுங்கம்மா. எந்த அதிகாரி வந்து பார்த்தது இல்ல, எந்த அதிகாரி எதுவுமே வந்து இப்ப சொன்னது கிடையாது. இந்த மாதிரி அப்ப உங்களுக்கு ஒரு தெருவில் பட்டா கொடுக்குறோம், வீடு கொடுக்குறோம், வாசல் கொடுக்குறோம், எங்கிட்ட வந்து இதுல வந்து வாரி எடுத்து விடுவாங்க. மழை காலம் வந்து சாக்கடை வந்துச்சுன்னா தண்ணி எடுத்து விடுவாங்க, வாரி எடுத்து விடுவாங்க. இப்ப அந்த வாரி எடுத்து கூட விடல. வீட்டுக்கு வீட தண்ணி அப்படியே மிதக்கி நிக்குது. வீட்டுக்கெல்லாம் ஊத்தி ஏறி போகுது. பிள்ளைங்க வாங்கி படுக்க முடியல வீட்டுல எல்லாம். அப்புறம் லைட்டு போட்டு படுக்கலன்னா பிள்ளைங்களுக்கு பாம்பு பூச்சி நட்டுவாங்களே ஏதாச்சும் கடிச்சுட்டா எங்கிட்ட தூக்கி ஓடுறது. இப்போ 10 நாளா இது நம்ம பலூன் விற்கவோ மணி விற்கவோ போக முடியாது. என்னமா சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாடுக்கு இந்த மழை விட்டாதான் சாப்பாடுக்கு எங்கிட்ட ஒரு 10 ரூபா ஆம்பளால போய் தொழில் பண்ணிட்டு வருவாங்க. மழை வீடலன்னா வீட்டுல தான் கிடக்குறது. இப்போ நம்ம மக்கள் வந்து எலி கிட்டி போடுறாங்க. அதுல எவ்வளோண்ணா கிடைக்கும்? அதுல ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா. ஒரு நாளைக்கு 10 எலி 15 எலி பிடிச்சா ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா தான் கிடைக்கும். டெய்லி கிடைக்குமா? அது டெய்லியே கிடைக்காது. ஒரு நாளைக்கு 300 ரூபா கிடைக்கும், ஒரு நாளைக்கு 200 ரூபா கிடைக்கும். அதுல வந்து நம்ம அதுக்குள்ளே அந்த வாழ்வாதாரம் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இன்னும் தொழில் பார்க்காம இந்த திருவிழா சீசன் இருந்துச்சுன்னா அதுல வேலைக்காக சம்பாதிப்போம். எங்களுக்கு
இப்போ அதை வச்சு தான் நாங்கள் வீட்டில் பொழுக்கிறோம். அது ஒன்றும் வளர்ந்துச்சு. அப்போதான் ட்ரைனிங்னு ஒரு வாட்டி வந்துச்சு. அதுக்கு வந்து செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுக்கவே எங்களுக்கு ஒன்றும் ட்ரைனிங் கொடுக்கவே இல்லை. அதை வந்து இப்போ அரசாங்கத்தில் போய் லோனு கூட கேட்டிருக்கோம். இப்போ லோன் கூட கேட்டிருக்கோம். இந்த இப்போ தாலுக்கா லோனுலாம் எழுதி போட்டிருக்கேன். அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஐயா மூக்காச்சாரி ஐயா வந்து ஒரு ஏதோ ஒரு அறிவிச்சிருக்காரு லோன் போட்டு தரேன்னு. அது இன்னும் வந்து கைக்கு சேர்ந்ததில்ல. கொடுத்துட்டு வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே. நீங்களே நானும் இப்படி கடந்து கத்துறதோட நம்ம ஊர் எம்எல்ஏ நல்லா சவுண்டாக பேசினா வேலை நடக்கும் தானே? அவர் நம்ம ஐயா எம்எல்ஏ நல்லா அவரே நம்மளுக்கு கை தூக்கி இருந்தோம்னா இத்தனை நாள் வீடு கட்டியிருப்பாரு. வீடு வாட்சி கட்டி ரோடு போட்டு வந்திருக்கும். அவரே ஒன்றும் பேசலான்னா இப்போ நாங்கள் பேசி என்னத்தான் இருக்கு. ஓட்டு கேட்கும் போது வந்து நிற்கிறாங்க. ஓட்டு கேட்கும் போது வந்து நிற்கிறாங்க. ஓட்டு கேட்கும் போது வந்து நிற்கிறாங்க, போடுறாங்க. எம்எல்ஏ வர்றாரு, தாசில்தார் வர்றாரு, எம்எல்ஏ வர்றாரு, இந்த பர்சன்ட் வர்றாரு. பர்சன்ட்டுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம், இந்த வீடு கட்டி தரோம் அப்படின்னு ஓட்டு போடுறது. பர்சன்ட் ஜெயிக்கிறது 6 மாசத்துக்குள்ள அவங்க திரும்பி பார்க்கறதே இல்லை.